ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 85. நேற்று முந்தா நேற்றுல நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுது இந்த டயட் ஃபாலோ பண்ணி அப்படின்னு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே போல் இதே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும். அப்போ தான் நம்மளால கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு வெயிட் ஏறாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. திரும்பவும் நம்ம சாதம்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் ஏறும். அப்போது இதே மாதிரி நம்ம டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நான் நேற்று புதினா சாதம் பிரியாணி போல் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு பட்டாணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அது கூடவே நான் சோயா சங்க்ஸுமே ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லா ஊறி வரட்டும்ன்ட்டு. புதினா சாதத்துக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கம், பூசணிப்பூ, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, புதினா, மல்லி இலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். புதினா கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கிட்டேன். தயிர் சேர்த்தும் போது புதினாவோட கலர் டார்க் ஆகாமல் நல்ல ஒரு க்ரீனிஷ் கலர்லேயே நமக்கு பிரியாணி செய்ய முடியும். நான் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட்டாணியும் சோயா சங்க்ஸும் நல்லா ஊறி வந்திருக்கு. அரைக்கும் போது நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். தாளிப்புக்காக கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணுறது பிரியாணி போல் சாதத்தில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இதை நான் எடுத்துக்க போகிறதில்ல, என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் தான் நான் ரெடி பண்ணி தருவேன். வெங்காயமும் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் இந்த பிரியாணி ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் வேணாலும் குக்கரில் வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி சேர்த்த போகிறதில்ல, டெய்லியுமே நம்ம சாப்பிட்ற அரிசி தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த அரிசிக்கு பார்த்தோம்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். பாஸ்மதி அரிசி செய்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு நான் கொஞ்சமாக வத்தல் வறுத்து தந்துட போகிறேன். இது கூடவே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக வேக வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி செய்ய போகிறேன். அது இந்த வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால நான் அடுத்த ஒரு கடாயில் உருளைக்கிழங்கையும் வேகிறதுக்கு வச்சுருக்கேன். புதினா பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக தக்காளியும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கின உடனே ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸையும் பட்டாணியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சோயா சங்க்ஸும் பச்சை பட்டாணியும் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் சேர்த்திருக்கேன். இதில் ஃப்ளேவருக்காக நான் சிக்கன் மசாலாவும் மஞ்சளும் போட்டிருக்கேன். ஏற்கனவே புதினா அரைக்கும் போதே பச்சை மிளகா போட்டுட்டோம், அதனால் பார்த்து அளவாக காரம் சேர்த்திக்கணும். எல்லாமே நல்லா மசாலாவோட கலந்துட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்து புதினா சட்னியும் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் இது ஊற்ற வேண்டாம், நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம சேர்த்திருக்கிற புதினா சட்னியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் ஊற வச்சுருந்த அரிசியை போடணும். உருளைக்கிழங்குமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ரெடி பண்ணுறதுக்காக இன்னொரு ட்ரைப்ளை கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் பார்த்தோம்னா அடி பிடிக்காமல் நல்லா சுலபமாக ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், அதனால் எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்குக்கு மேலே கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூளும் தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் மேலே கொஞ்சமாக மட்டும் உப்பு தூவி விட்டுட்டு நான் ஃப்ளேவருக்கும் நல்லா வாசனைக்காகவும் கசூரி மீத்தி நல்லா கசக்கி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டாவே போதும். உருளைக்கிழங்கு நமக்கு வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நல்லா டாஸ் பண்ணி எடுத்தாவே போதும், டேஸ்டியாக இருக்கும். கடாயை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற தோல் பீஸ் மட்டும் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிட்டு வரும். ஸோ இது சாப்பிடும்போது மேலே மொறுமொறுப்பாகவும் நடுவுலலாம் நல்லா மாவு போலையும் இருக்கும். உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு, தண்ணியுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு நான் அரிசிக்கு அளவாக தண்ணியும் ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியும் போட்டுக்கிறேன். இதை நான் சாப்பிட மாட்டேங்கிறதுனால நான் கொஞ்சமாக சோயா சங்க்ஸும் பட்டாணியும் தனியாக எனக்கு செய்யறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன்.
வேகறதுக்கு பிரியாணியில் அடுப்பில் வச்சுட்டு எனக்கு பூசணிக்காய் ஜூஸ் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு பூசணிக்காய் ஜூஸ் நான் எப்படி செய்வேன்னா, பூசணிக்காவை விதையோடவே கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, புதினா, இஞ்சி, குருமிளகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துருவேன். இன்றைக்கி நான் கல்லுப்பு சேர்த்த மறந்துட்டேன், அதனால நான் இந்து உப்பு தான் சேர்த்திக்கிறேன். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கல்லுப்பு இல்லை இந்து உப்பு சேர்த்தும் போது தைராய்டுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு ஏன் உடம்பு ரொம்ப வெயிட் போட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா, அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வெயிட் போட்டதுனால தான் தைராய்டு வருதுன்னு. இன்னும் சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தைராய்டு நம்மளுக்கு வந்திருக்கறனால தைராய்டு சுரக்கிறது கம்மியாகுது. அப்படி கம்மியாகும்போது நம்ம சாப்பிட்ற உணவு சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதில்ல. அதனால அது ஃபேட் ஆட்டோ ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு கடகடன்னு வெயிட் போடுது அப்படின்னும் இருக்குது. ஸோ இது 2ல் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அமேசானில் பார்த்தோம்னா தைராய்டுக்குன்னு தனியாக ஒரு ஆயில் வச்சுருக்காங்க மசாஜ் பண்ணுறதுக்குன்னு. நான் அந்த ஆயில் கூட வாங்கிட்டு அடிக்கடி என் கழுத்து பகுதியில் நம்ம மசாஜ் பண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா தைராய்டுங்கிறது சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு கிளாண்டு நம்ம தொண்டை பகுதியில் தான் இருக்கும். அது நம்ம சாப்பிட்ற உணவு அப்படியே நம்ம சாப்பிடும்போது அது அந்த சுரந்து நம்ம சாதத்தோட நம்ம சாப்பிட்ற உணவோடு சேர்ந்து கலந்து போயிட்டு தான் நம்ம சாதம் ஜீரணமாகிறது. இப்போ அது ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டுன்னு 2 இருக்குது. ஹைப்போ தைராய்டுனா நம்மளுக்கு சுரக்கிறது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலுமே ஜீரணமாகும். சில பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, நான் நிறைய சாப்பிட்றேன் ஆனால் வெயிட்டே போடுறது இல்லைன்னு. அவங்களுக்குலாம் சில டைம் ஹைப்பர் தைராய்டு கூட இருக்கலாம். ஸோ நம்ம நிறைய சாப்பிட்டு நம்ம ஒல்லியாகவே இருக்கிறனா அதுவும் பிரச்சனை தான். கொஞ்சமாக சாப்பிட்டு நம்ம குண்டா ஆகிறதும் அதுவும் பிரச்சனை. ஸோ அதுவும் எல்லாமே மீடியமாக இருக்கிறதே ரொம்ப நல்லது. இந்த விஷயம் எனக்கு தெரியாத பொழுது நான் நினைப்பேன், பரவாயில்ல இவங்கலாம் என்ன சாப்பிட்டாலும் இவங்களுக்கு உடம்பே போடுறதில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. நம்பலாம் கொஞ்சம் சாப்பிட்டாவே இந்த போல் பயங்கரமாக உடம்பு போடுது, ரொம்ப துரதிர்ஷ்டமாக பண்ணியிருக்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இப்போ யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிறைய விஷயங்கள்ல. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது எதுவுமே ஜாஸ்தியாக இருந்தாலும் தப்பு தான், கம்மியாக இருந்தாலும் தப்பு தான். கரெக்டாக இருக்கிறது தான் சரியானது. நேற்று காலையில் நான் பூசணிக்காய் ஜூஸ் கொஞ்சம் லேட்டாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்ததுன்னு போயிட்டேன். வந்த உடனே எனக்கு நல்லா தண்ணி தாகம் எடுத்ததுனால நான் ஜீரக தண்ணியை சூடு பண்ணி குடிக்கவும் எனக்கு அதுவே ஸ்டொமக் ஃபில்லிங் மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் காலையில் எதுவுமே எடுத்துக்கல. மத்தியானத்துக்கும் பார்த்தோம்னா நான் எடுத்து வச்சிருந்த சோயா சங்க்ஸும் பட்டாணி அது கூட சேர்த்து கொஞ்சமாக காலிஃப்ளவர் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கி சாப்பிட்டுட்டேன். நேற்று என்னோட உணவு இதுதான்.